பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் அவதிப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுடைய கூப்பிடுதல் ஆண்டவருடைய சந்நிதியில் வந்து எட்டின பொழுது கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். அப்படி நடத்தி கொண்டு வருகிற அந்த நாட்களிலே ஆண்டவர் அவர்களுக்கு எப்படி துணையாக இருந்தாராம்? பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களோடு கூட இருந்தாராம். மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்று சொல்லி வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்கள், சூழ்நிலை எப்படிப்பட்டதாக வேணாலும் இருக்கலாம். அழைத்து கொண்டு வந்தவர் ஆண்டவராக இருந்தால் உங்களை வழிநடத்த அவரால் நிச்சயமாக முடியும். ஏனென்றால் உலகம் முழுவதும் பகலில் வெயில் தான் அடித்தது. உலகம் முழுவதும் இரவில் இருள் தான் சூழ்ந்திருந்துச்சு. ஆனால் அவருடைய பிள்ளைகளுடைய தேவைக்கு தக்கதாக கர்த்தர் பகலிலே சூரியனுடைய உஷ்ணம் அவருடைய பிள்ளைகளை தாக்காதபடிக்கு மேகஸ்தம்பத்தையும், இரவிலே அவர்கள் இருளிலே பயந்து விடாதபடிக்கு அக்கினியை அவர்களுக்கு வெளிச்சமாகவும் கொடுத்து அவர்களை வழி நடத்தினார். எவ்வளவு பெரிய தேவன் பார்த்தீர்களா? எவ்வளவு அன்பான தேவன் பார்த்தீர்களா? அவர் அழைத்தது உண்மையாக இருந்தால் நீங்கள் நடந்து போகிற பாதை இந்த உலகம் முழுவதுக்கும் எப்படிப்பட்ட காரியங்களாக வேணால் இருக்கலாம். மற்றவங்களுடைய பார்வையில் அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களை அழைத்தவரால் உங்களை நடத்தி கொண்டு போக முடியும். நீங்கள் ஒரு வேளை இன்றைக்கி கடந்து போகிற பாதை நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். இது எப்படி நடக்கும்? பகலில் வெயில் தானே அடிக்கும், இரவுனா இருள் தானே சூழ்ந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் கொடுத்து அவருடைய ஜனங்களை வழிநடத்தின தேவன் இன்று உங்கள் சூழ்நிலைகளையும் மாற்றி எல்லா காரியங்களையும் உங்களுக்கு நேர்த்தியாய் செய்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை அண்டி கொள்ளுங்கள், அவரை விட்டு விலகாதிருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.